நாளிலே வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியின்படி ஏசாயா 60வது அதிகாரம் 1-5 வரை சொல்லப்பட்ட அந்த வசனங்களின்படி அநேக திரள் ஜனங்கள், ராஜாக்களும் இங்கே தேடி வருவார்கள், எளிய மக்களும் தேடி வருவார்கள். சகல ஜனங்களுக்கும் இந்த ஆலயம் ஜெப வீடு என எனப்படுவதற்காக கைகளை தட்டி Thank you Jesus. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. ஓஹோ, இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் அனைத்திலும் உம் அன்பை தந்தீ, கிருபையா என்னை. Thank you Jesus. Amen. கிருபையா என்னை நடத்தி வந்தீ, நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே. ஓஹோ, வாழுவேன் உமக்காகவே. கைத்தட்டி பாடுவோம். நேசிப்பேன் ஆமென். வாழுவேன் உமக்காகவே. ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம். Thank you Lord. ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம். Just speak it. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. சொல்லுவோம். Thank you Lord Jesus. அனைத்திலும் அனைத்திலும் உம் அன்பை தந்தீ, கிருபை என்னை நடத்தி வந்தீ, அனைத்திலும் ஓஹோ, கிருபையா கைகளை உயர்த்தி நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே. வாழுவேன் என் இயேசுவே, நேசிப்பேன் என் வாழுவேன். கொஞ்சம் வாழியும். ஆராதிப்பேன்
துன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. சொல்லுவோம் இன்பமானாலும் துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அப்படி வலது கை உயர்த்தி அனைத்திலும் உம் அன்பை தந்தி கிருபையா என்னை நடத்தி வந்தீ. சொல்ல முடியும், என் வாழ்க்கை அனைத்திலும் அவருடைய அன்பை காண உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்பமான பாதைகள் வந்தது உண்டு, துன்பங்களும் வந்தது உண்டு. ஆனால் 2 பாதையிலையும் அவருடைய அன்பு மாத்திரம் மாறவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கூட சேர்ந்து நீங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஈ மைனர் கொடுங்க, ஈ மைனர். ஹல்லேலூயா. இப்போ நீங்க தான் பாட போறீங்க, சரியா? நல்லா கைத்தட்டி உற்சாகமாக பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, 2 கைகள் தந்தார். எதற்காக தந்தார்? அவரை மகிமைப்படுத்துவதற்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்பமானாலும் நீர்தானே, இன்பமானாலும் நீர்தானே, எல்லாவற்றிலும் இன்பமானாலும் நீர்தானே, இன்பமானாலும் நீர்தானே. நல்லா கை தட்டி அனைத்திலும் உம் அன்பை தந்தி என்னை நடத்தி வந்தீர். Glory Jesus. என்னை நடத்தி தலைக்கு மேல நேசிப்பேன் இயேசுவே, வாழுவேன் என் இயேசுவே, நேசிப்பேன் என் இயேசுவே, வாழுவேன் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம் என்ன வந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் ஆடும்போதே அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா, சுகம் உண்டாகட்டும், விசுவாசிக்கிறபடி ஆகட்டும். இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. இனிமேலும் என்னை மறப்பதில்லை. தலைக்கு மேல கை தட்டி நம்புவேன் என் இயேசுவே, இயேசுவே ஆயுளெல்லாம்
உணர்ந்து சொல்வீங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாட்டு நல்லா இருக்குன்னு ரசித்து பாடாதீங்க, ரசனைக்காக பாடல. அல்லேலூயா. பாட்டு போட்டிக்காக பாடல. இவ்வளவு நேரம் பாஸ்டர் பாடினாரு, இப்ப நம்ம ஒரு போட்டி போடுவோன்னு பாடல, அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? ஆராதனையில எனக்கு பாருங்க, இந்த பாட்டை பாடும்போது அப்படியே கண்ணு கலங்குது. ஆமா, ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது. எத்தனை பேர் அப்படி பாடுறீங்க? ஏதோ பேருக்காக, உதட்டளவில் அல்ல, இம்மட்டும். ரெண்டு கை அப்படி உயர்த்திடணும். இனிமே என்னை மறப்பதில்லை, இம்மட்டும் கைவிடவில்லை டாடி, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. அதனால தான் இன்னும் நம்புவேன் என் இயேசுவே. அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யாதே, மறவாது. அல்லேலூயா. எதெல்லாமோ நினைச்சு அழுகிறோம், அப்படித்தானே? நடந்ததை நினைச்சு அழுகிறோம், இன்னும் நடக்காதது நினைச்சு கூட என்ன செய்யறோம், அழுதுகிட்டு இருக்கிறோம். அவர் செய்த நன்மையை நினைச்சு என்னைக்காவது கண்ணீர் வருதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கண்ணே கண்ணே. ஆமா, உன் கண்ணில் அவர் செய்த நன்மையை நினைக்கும் போது உன்னை உடைத்து ஊற்ற வேண்டும். அதுதான் தெய்வீக நறுமணமான ஆராதனை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஏமே, ஏசையா ஆராதனை.
உலாவிக் கொண்டிருக்கிறார். கெனசரேத் என்கிற நாட்டிற்கு அவர் வந்தபோது, அவர் கால்களை அந்த இடத்தில் வைத்த போதே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் ஆவி அளக்களிக்க ஆரம்பித்தது போல இந்த இடத்துல இயேசு ராஜா பிரசன்னமாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், காரணப்பாட்டியில இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள், இந்த காரணம் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அலற ஆரம்பிக்கிறது, விலகி ஓட ஆரம்பிக்கிறது, விலகி ஓட ஆரம்பிக்கிறது. ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற பார்வோனின் ஆவிகள் விலகி ஓடுவதாக. ஒரு மனதோடு அவர் ஆராதித்துக் கொண்டே ஆராதனை எது நடந்தாலும் ராஜாதி ராஜாவை நான் பின்பற்றுவேன், பின்னோக்கி பார்க்கவே மாட்டேன். அவரை உணர்கிறவர்கள் நல்லா ரெண்டு கை உயர்த்திக்கோங்க. உங்க மேல அசைவாடுகிறத உணர்றவங்க எல்லாரும் கை உயர்த்தன்னு சொல்லலை. உங்க மேல அவர் அசைவாடுறத, உங்களுக்குள்ள அசைவாடுறத உணர்றவங்க நல்லா கையை உயர்த்தி, ஜீசஸ் என் வாழ்க்கையை உமக்கு தர்றப்பா, உமக்கு தந்துடுறப்பா. உலகத்துக்காக வேண்டாம், இச்சைகளுக்காக வேண்டாம், சுத்தங்களுக்காக வேண்டாம். நான் கால் வைக்கிற இடத்துல தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படி ஒரு அக்கினியால் என்னை நிரப்பி அனுப்புவீராக. அநேகரை விடுதலை ஆக்குகிற பாத்திரமாய் அந்த கிருபை அநேகர் மீது இறங்கி வருகிறது, அநேகர் மீது இறங்கி வருகிறது. பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. இங்கே இருக்கிற சிலரை ஆண்டவர் விசேஷித்த விதமாய் அபிஷேகிக்கிறார். வேடிக்கை பார்க்காத, கண்களை மூடி இயேசுவே கூப்பிடு. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். என் ஒரு வாழ்க்கை, என் ஒரு வாழ்க்கை அது உமக்காக, அது உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக. கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷையில விடுதலையோடு, விடுதலையோடு பேசு, விடுதலையோடு, விடுதலையோடு. உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும், அசுத்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல பொசுங்கி போவதா. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே. வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். அசுத்தனி உன்னிடத்தில் வருவது இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் வருவது இல்லை.
இதோ புதிய அபிஷேகம், புதிய காரியம் உனக்குள்ளே கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். கையை உயர்த்தி நான் உம்மை தேடுவேன் நாள் கீஸ் எதுவுமே வேண்டாம். நான் உம்மை வாழ்நாள் ரெண்டு கை நல்லா உயர்த்திக்கோங்க. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், எனதெல்லாவற்றிலும் இயேசு